வணக்கம் நண்பர்களே. எல்லாவற்றிற்கும் பொருந்தும் ஆல் இன் ஒன் தக்காளி பஜ்ஜி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நல்லா பழுத்திருக்கிற 1/2 கிலோ தக்காளி பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி பழங்களை எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 2ஆக அரிஞ்சு அந்த தக்காளி பழம் உள்ளே நல்லா இருக்குதா, ஏதாவது அழுகி இருக்குதா அல்லது ஏதாவது பூச்சி புழுவெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். இதே போல் எல்லா தக்காளி பழங்களையும் பார்த்துக்கிட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகாய்கள் எடுத்துக்கிட்டு அந்த பச்சை மிளகாயெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நீளமாக அரிஞ்சு எடுத்து அந்த வெங்காயத்தோடனா போட்டு வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க 3 வரமிளகாய்களை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காய் மூடி 1 எடுத்துக்கிட்டு அதில் பாதி மட்டும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் 1/4 கை அளவுக்கு கொத்தமல்லி கீரையை சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு அதையும் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்வர் அல்லது ஒரு காப்பர் வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 5 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டுக்கிட்டு அது ரெண்டும் கொஞ்சம் செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு குச்சி அளவுக்கு கறிவேப்பிலை 3ஐயும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெங்காயத்தை தீய விடாமல் பொறுமையாக வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழங்களை போட்டுக்கணும். அந்த தக்காளி பழங்கள் கூடவே அந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டுக்கிட்டு அந்த தக்காளி பழங்களை நல்லா தொக்கு பதத்துக்கு வணக்கிக்கணும். அந்த அளவுக்கு தக்காளி பழங்கள் நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கணும். அதாவது அந்த தக்காளி பஜ்ஜி குழம்பு தண்ணியாட்டு இருக்கிற அளவுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றிக்கணும். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சு அதை நல்லா கொதிக்க விடணும். ஓரளவுக்கு நல்லா கொதித்து அந்த தக்காளி பழங்கள்ல இருந்து இன்னும் பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போன பிறகு அந்த வாணலியில் இருக்கிற தக்காளி பஜ்ஜி எடுத்து அப்படியே ஒரு குண்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை திருப்பியும் அடுப்பில் எடுத்து வச்சு அதில் துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் அலசி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு ஒருவேளை அந்த தக்காளி பஜ்ஜி ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் அந்த தேங்காயினுடைய சுவையும் கொத்தமல்லி கீரையினுடைய சுவையும் அந்த தக்காளி பஜ்ஜியில் ஏறி அந்த தக்காளி பஜ்ஜி நல்லா நமக்கு சுவையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி பஜ்ஜை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். இன்னொரு குறிப்பு, இந்த தக்காளி பஜ்ஜை வாணலியில் நல்லா தொக்கு பதத்துக்கு வணக்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுக்கிட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி விசில் விட்டும் இறக்கி அதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி கடைஞ்சிக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வேலையாகும் அப்படின்னா இப்படியும் செஞ்சுக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த தக்காளி பஜ்ஜி குழம்பு எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது இட்லி, தோசை, வெறும் சாப்பாடு, புரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த தக்காளி பஜ்ஜி அருமையாக இருக்கும். பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த தக்காளி பஜ்ஜி குழம்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.